Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நேந்திரங்க சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ நேந்திரங்க ஓட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் ஃபார் த ஸ்கின், குட் ஃபார் த ஹேர் கேர், குட் ஃபார் டைஜஷன், keep your bones strong. It has vitamin C. It has folic acid. It is good for the pregnant woman, good for the weight loss, control high blood pressure. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நேந்திரம் பழத்தோட நான் வந்து காய் தான் நான் எடுத்திருக்கேன். பழமாக எடுக்கல, காயாக எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நேந்திரம் பழம்னு நினச்சிடாதீங்க, இது வந்து காய் தான், க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து இது கொஞ்சம் பழம் அப்படின்றதுக்கு நான் பழத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் பழம், ரொம்ப பழுத்திருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது காய், இது வந்து கொஞ்சம் பழுத்திருக்க பழம், ரொம்ப பழுக்கலை, ஓரளவுக்கு பழுத்த பழம், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கலரில் இருக்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு இருக்கிறதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ரீன் கலரில் கூட எடுத்து இதை யூஸ் பண்ணலாம், ஃபுல் க்ரீனாக இருக்கிறதையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணுங்கள், சென்டராக கட் பண்ணி இந்த மாதிரி தோலை மட்டும் இதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இது கொஞ்சம் தோல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பொறுமையாக இப்படி எடுத்திங்கன்னா நடுவில் மட்டும் கட் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா இதை எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல காய் தான், இது பழம் நினச்சிடாதீங்க, இது காய் தான். ஆனால் இந்த கலரில் நம்ம எடுக்கும் போது என்ன கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் நம்ம செய்யும் போது, அதுக்காக தான் லைட் ஸ்வீட்னஸ்க்காக தான் நான் இந்த மாதிரி கலரில் இருக்கிறத எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் சீவுற இதில் வந்து எண்ணெய் வந்து தேய்ச்சிக்கிறேன். கோகோனட் ஆயில் தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் அந்த கோகோனட் ஆயிலே இதை கொஞ்சம் ரெண்டு சைட்லேயுமே வந்து நான் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒட்டாமல் வர்றதுக்காக தான். இல்லைனா உங்களுக்கு சீவும் போது பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிட்டே இருக்கும், ஸ்மூத்தாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக சீவி எடுத்துடலாம். அதுக்காக தான் நான் இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் தேய்க்கிறேன். இது மாதிரி இருக்கும். திருப்பி நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ச் கண்டென்ட்லாம் வந்து ஒட்டியிருக்கும், அது நமக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி அதுக்காக தான் நான் ஆயில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சீவி எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் இதை வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம வாஷ் பண்ணோம். நம்ம ஏன் இதை வாஷ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த வாஷ் பண்ணுறோம். அப்போ தான் இது வந்து ஒன்றும் ஒட்டாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் 2 or 3 டைம்ஸ் கூட வாஷ் பண்ணலாம். நான் வந்து ஒரு 2 டைம்ஸ் இப்போ வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் வாஷ் பண்ணி திருப்பி ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம பொறுமையாக வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக வாஷ் பண்ணி போடுங்க, வாஷ் பண்ணாமல் போட்டுறாதீங்க. ஏன்னா இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சிப்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா வராது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து வாஷ் பண்ணி போடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா. இப்போ இதை எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். இதை எடுத்துகிட்டு இன்னொரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் நான் இது வந்து 3rd டைம் நான் வாஷ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போயும் இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதோட வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன், சால்ட் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது மிக்ஸ் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம திருப்பி வடிகட்டி எடுத்துடணும். ஸோ கொஞ்சம் நேரம்க்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ சால்ட் வந்து டேஸ்ட் பார்க்கும்போது சால்ட் நிறையா தெரியணும், தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கோகோனட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணி பேன் வந்து பெரிய பேனாக யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அந்த ஆயில் வெளியே வரக்கூடாதுன்னு. இப்போ இந்த மாதிரி தண்ணியிலேருந்து நான் வடிகட்டி எடுத்துட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சிப்ஸை வந்து இதில் ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இதை நான் குக் பண்ணுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணோம், ஏன்னா அப்போ தான் நல்லா கிறிஸ்பி ஃப்ரை வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் போட்டுட்டேன். இது யூஸ்வலாக வந்து தண்ணி தெளித்து பண்ணுவாங்க, பட் நம்ம வந்து இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டே வந்து நம்ம மஞ்சள் இதில் போட்டு ஊற வச்சு உப்பு போட்டு வைக்கிறனால இது கண்டிப்பாக உப்பு எல்லாமே நல்லா வந்து அதில் ஒட்டியிருக்கும்.
இதை வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து இதை மாற்றி திருப்பி போட்டுட்டு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த சவுண்டெல்லாம் கம்மியான அப்புறம் தான் நான் இதை எடுக்கிறேன். உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே ஒரு ஸ்டேஜில் எடுக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் ஷேடில் வந்து நான் எடுத்திருக்கேன். இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அந்த ப்ரௌன் அந்த கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கிறனால இந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டேஜில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3 டைப்லேயும் நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேறு செஞ்சு தரலாம். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.